ஹேங்கேஸு லெஜெண்ட் ஆஃப் டோட்டோ எபிசோட் 23ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஆர்ச்சரை தான் காட்டுறாங்க. நம்ம பிரின்சஸோட லவர் கடைசியாக அவங்களுக்காக எழுதின அந்த லெட்டர் இப்போ அவர் கையில் தான் இருக்கு. ஊருக்கு வெளியே நம்ம தனியாக மீட் பண்ணலாம், உனக்காக ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் காத்துட்டு இருக்கு, இதை எழுதினது நீ தானே. அவனும் ஆமான்னு சொல்றான். அப்போ இதுக்கு முன்னாடி தானாவே எரிஞ்சு போன ஒருத்தன், அடிப்பட்டு இறந்த ஒருத்தன், அதுக்கும் நீதான காரணம்னு அவரு கேட்கிறாரு. அவன் இல்லைன்னு சொல்றான். நம்ம ஆர்ச்சரு, நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு அனாதை பையன் இருந்தானா. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவனை ரொம்பவே புள்ளி பண்ணாங்க. அப்போதான் ஒரு நாள் அவன் ரோஸ் ஃபென்ஸை கண்டுபிடிச்சு அவங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்தான். அதுக்கப்புறம் அந்த ஊரே பத்தி எரிஞ்சிச்சு. அந்த ஊரோட பேரு பானியோ. நீ அந்த இடத்த சேர்ந்து வந்தானு அவரு கேட்கிறாரு. அவனும் இல்ல, நீங்க சொல்ற எதை பத்தியுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அன்னைக்கு பானியோ வில்லேஜ் பிரச்சனையில இருந்தப்ப அவங்க நம்ம ஊசியா கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப இறந்து போனதுல ஒருத்தன் அந்த ஊர் தலைவரோட பையன், அப்புறம் இன்னொருத்தன் அவங்களோட ஃபாலோவர். அன்னைக்கு அந்த அனாதை பையனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணதுல அவங்களும் ஒருத்தங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. அதுவும் இல்லாம நம்ம பிரின்சஸும் பானியோ சேர்ந்தவங்க தான், உனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம், நீ எதுக்காக அவங்களையும் கொன்னுங்கிற மாதிரி அவரு கேட்கிறாரு. இல்ல, நான் அவளை கொல்லல, அவளுக்காக நான் என் உயிரையை கொடுக்க தயாரா இருந்தேன், ஆனா நான் இதுக்காக அப்படி பண்ணணும். எந்த ஒரு பொண்ணுக்கும் பிரின்ஸ் மேல கண்டிப்பா விருப்பம் இருக்கதான் செய்யும். அதனாலதான் அவ உன்னை கழட்டி விட நினைச்சிருக்கா. அந்த கோபத்துலதான் நீயும் அவளை கொன்னு இருக்க. இல்லன்னு சொல்லி அவன் கதறான். ஆனா எப்படி அவங்க எல்லாரையும் உயிரோட நீ எரிச்ச? தானாவே அவங்க எரியறத பல பேர் பார்த்திருக்காங்க. அதுக்கு நீ என்ன மாதிரியான தந்திரத்தை யூஸ் பண்ணங்கிற மாதிரி அவரு கேட்கிறாரு. என்கிட்ட அப்படி ஒரு வழி இருந்திருந்தா கண்டிப்பா நேரத்துக்கு நான் உன்னை எரிச்சிருப்பேன். ஆனா நான் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இல்ல, அதனாலதான் என் வாழ்க்கை இப்படி ஒரு முடிவுக்கு வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லி அவர் அப்படியே அழுதுட்டு இருக்காரு. ஆனா நீ என்ன முயற்சி பண்ணாலும் உனக்கு தேவைப்படுற உண்மையை நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நம்ம ஆர்ச்சர் அவரை உள்ள இழுத்துட்டு போக சொல்லு. ஆளு இப்ப தனியா அப்படியே எங்கேயோ போயிட்டு இருக்கிறத தான் காட்டுறாங்க. அவர் யாரோ ஃபாலோ பண்றாங்க போல. அவரு டக்குன்னு அவரோட யாரோ வெளியே எடுத்துடுறாரு. பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்க வந்திருக்காரு. அவரும் அதெல்லாம் அப்படியே மடக்கி உள்ள வச்சுட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை போடுறாரு. இறந்தது ஒரு ராஜ்யத்தோட பிரின்சஸ், ஆனா நீ இந்த கேஸ இன்னமும் சால்வ் பண்ணல. ஆனா பிரின்ஸ் உண்மையான கொலையாளி யாருங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி நம்மளால எந்த ஒரு முடிவுக்கு வர முடியாது. அவரும் கடுப்பாகிறாரு. அன்னைக்கு நடந்ததை எல்லாருமே பார்த்திருக்காங்க. இருந்தும் நீ இந்த கேஸ முடிக்காம இருக்க. சரி, உனக்கு இன்னும் 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள உண்மையான குற்றவாளியை கண்டுபிடினாலும் சொல்லு. இப்ப அப்படியே அபிஷியல்ஸ் நம்ம ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்டுக்கு சீல் வைக்கிறத தான் காட்டுறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் ஆளுங்க தானவே எரிஞ்சதுக்கும் இவங்க செஞ்ச அந்த ஹைபிஸ்கஸ் ஃபிளேமுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கா, அதை சாப்பிட்டதுனாலதான் அவங்க இறந்திருக்காங்களான்னு சொல்லி வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காங்க. உள்ள நம்மளும் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஆனா பிரின்ஸ் ஒண்ணுமே நம்மள பார்க்க வரல. அவங்களும் அவரு மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு இறந்திருக்கா, அவருக்கும் கஷ்டமா இருக்காதான்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம இப்ப என்ன பண்றது? நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பாத்துக்கலாம், சரிவா, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும்னு சொல்றாங்க. நம்ம பைசிக் கிரேச்சர்ஸ் பத்தின அந்த பெயிண்டிங் இப்ப அவங்க கையில இருக்கு. பிரின்சஸ் தான் இதை என்கிட்ட கொடுத்தாங்க. ஆனா இது எப்படி அவங்க கைக்கு போனுச்சு? அன்னைக்கு வந்தவன் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளா இருந்தான். பிரின்சஸ் கிட்ட அந்த மாதிரியான ஆளுங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம பிரின்ஸ் மேலதான் ஆள் சந்தேகப்படுறாரு. நம்ம ஹீரோயினும் இப்ப அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி அவங்களுக்குள்ள இருந்த டிராகன் பிளட் அவங்க வெளியே எடுக்க அந்த பெயிண்டிங்கும் திரும்ப அப்படியே ஜொலிச்சிட்டு இருக்கு. டிராகன் பிளட்டால தான் இந்த பெயிண்டிங் ஆக்டிவேட் ஆனிச்சு நான் நினைச்சேன். ஆனா இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு போலேன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப அதை அப்படியே அவங்களுக்குள்ளேயே அனுப்ப கடைசியா பிரின்சஸ்க்காக அவங்க ஒரு ஹைபிஸ்கஸ் ஃபிளேமை ரெடி பண்ணிருப்பாங்க. ஆனா இனிமே அந்த டிஷ் வேஸ்ட் ஆக தான் போகுது. நம்ம ஹீரோவை அதை ட்ரை பண்றியான்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. நம்மளும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அதை எடுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கும். அந்த டிஷ்ஷும் அதை வேலையை காட்டுற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம ஆர்ச்சரை தான் காட்டுறாங்க. ஆள் நம்ம கோயான் முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த கேஸோட தொடக்கமே நீ கொடுத்த ரோஸ் ஃபென்ஸ் ஃபெதர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அதை பத்தின சீக்ரெட் வெளியே வராம என்னால எதையும் கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு தோணலன்னு ஆள் சொல்றாரு. கடைசியா பிரின்சஸ் இறந்தது பானியோன்னு சேர்ந்த சென்னுங்கிற ஒருத்தனை அவர் அரெஸ்ட் பண்ண விஷயத்தை பத்தியும் ஆள் அவங்க கிட்ட சொல்றாரு. அவன் பேரை கேட்ட உடனே அவங்க முகமே அப்படியே மாறிடுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாங்க. ஏதோ ஒரு ஒயினை கொண்டு வந்து நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க அப்படியே அதை அவருக்கு தராங்க. ஆளும் அதை அப்படியே குடிக்க போறாரு. அதுல இருந்து ஏதோ வித்தியாசமான ஸ்மெல் வருது. நம்ம ஆர்ச்சரும் இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒயின்னு நினைக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதை காலி பண்ணிட்டு அந்த பாட்டிலையும் அவர் எடுக்க வராரு. ஆனா குயான் அதை தட்டி விட்டுறாங்க. அது பாய்சன் உங்களுக்கு தெரியும்ல, இருந்தும் எதுக்காக அதை குடிச்சிங்க? நீ எனக்காக ஆசைப்பட்டு தரதை என்னால எப்படி மறக்க முடியும்னு ஆள் கேட்கிறாரு. அவங்கதான் ரோஸ் ஃபென்ஸுங்கிறத ஆள் கண்டுபிடிச்சிட்டாரு போல. அவன் தான் கடைசி, இதை நான் முடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா நம்ம ஆர்ச்சர் தடுமாறி வந்து அவங்கள தடுக்கிறாரு. பானியன் வில்லேஜ்ல ஊரே சேர்ந்து புலி பண்ற ஒரு அனாதை பையன் இருந்தான். நானும் என் ஹஸ்பண்டும் அவனை பாதுகாக்க முயற்சி
முயற்சி பண்ணோம். ஆனா அவனுக்கு இங்க உண்மையான ஐடென்டிட்டி தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் ஆள் அவங்க முட்டையை தூக்கிட்டு பானியன் வில்லேஜுக்கு ஓடி இருந்திருப்பான். உலகத்துக்கு கூட பார்க்காத என்னோட 5 பசங்களை அவன் கொடூரமா கொன்னுட்டான். அவங்க ஹஸ்பண்ட் அவனை தேடிட்டு தான் பானியன் வில்லேஜுக்கே போயிருப்பாரு. ஆனா ஆர்ச்சர்ஸ் அவரையும் கொன்னு இருப்பாங்க. அந்த சென் உதவி பண்ணவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவன் குயானும் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண அப்படியே அவங்களோட ஸ்ட்ரிங்ஸ்லாம் வந்து அவர் அப்படியே லாக் பண்ணிட்ட மாதிரி காட்டுறாங்க. அவனை மாதிரி ஒருத்தனுக்கு வாழ தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப, நீ அங்க போனா பிரின்ஸ் ஒன்ன கொன்னுடுவாருன்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே கதறிட்டு இருக்காரு. அவங்களோட ஸ்ட்ரிங்ஸ் வர அவரை செமையா லாக் பண்ணி வச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம ஆர்ச்சர் அந்த வலியை மீறி அவர் அப்படியே கொடூரமா அதை பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க அவர் உடம்புல இருந்து ரத்தமா சொட்ட ஆரம்பிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம குயானு நம்ம ஹீரோயினை தான் அவங்க மீட் பண்றாங்க. அவங்களுக்காக இன்னும் ஒரே தடவை ரோஸ் ஃபென்ஸ் எக் அவங்க ரெடி பண்ண சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொல்றாங்க. இதுதான் என்னோட கடைசி வீஸ், இதுக்கப்புறம் என் லைஃபையே நான் உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இருக்கேன். ரோஸ் ஃபென்ஸ் எக்கை விட ரோஸ் ஃபென்ஸ் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் நீ சொல்றதும் உண்மைதாங்கிற மாதிரி சொல்ல, சரி பழி வாங்கிக்க, ஆனா லோட்டஸ் டவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படியே இந்த பக்கம் செல்லில் இருக்கிற அந்த சென்னை தான் காட்டுறாங்க. உள்ள யாரோ ஒரு பெயிண்டிங் அப்படியே தூக்கி போட்டுட்டு போக அதுல நம்ம இன்டாங்கோட உருவம் இருக்கு. அவங்களும் அப்படியே முன்னாடி வராங்க. கையில நம்ம ஹீரோயினோட ஹைபிஸ்கஸ் ஃப்ளேமும் இருக்கு. இதை நீ ட்ரை பண்ணி பாருன்னு அவங்க சொல்ல, அவனும் பயத்துல கையில கிடைக்கிற எல்லாத்தையும் விட்டு அவங்கள அடிக்கிறான். அப்ப கொஞ்சம் தண்ணி அவங்க மேல பட்டுறது. அவங்களும் திரும்ப பேப்பரா மாறிட்டு அப்படியே கீழே விழ. இந்த பக்கம் நம்ம குயானா தான் காட்டுறாங்க. கார்ட்ஸ் மொத்த பேரையும் காலி பண்ணிட்டு அவங்க அப்படியே இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்டோட வாசல்ல நின்னுட்டு இருக்க. நம்ம ஆர்ச்சரும் இப்ப அங்க வந்துடுறாரு. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீ இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடு. நீங்க நினைச்சா இப்ப கூட என்ன கொல்லலாம், இதுக்காக என்ன தப்பிக்க வைக்க ஹெல்ப் பண்றீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. அவரும் அதே கேள்வியை தான் கேக்குறாரு. நான் அந்த பாய்சனை சாப்பிடும் போது நீங்க இதுக்காக தடுத்தீங்க. அப்படியே உள்ள அந்த சென் பைத்தியக்காரனை தான் காட்டுறாங்க. ஆள் ஒரு வழியா அந்த டிஷ்ஷை காலி பண்ணிட்டான் போல. கொஞ்ச நேரத்திலேயே அவன் கண்ணுக்கு நம்ம பிரின்சஸோட உருவம் தெரியுது. ஒரு வழியா நீ என்கிட்ட திரும்ப வந்துட்டியா. அவங்களும் நம்ம இனிமே என்னைக்குமே பிரிய மாட்டோம்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆளும் குசியா போயிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே அவன் உடம்பும் அப்படியே பத்தி எரிய ஆரம்பிக்குது. அவன் கதற சவுண்டு வெளியிருந்த நம்ம குயான் வரைக்கும் கேட்க அவங்களும் நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, உங்க சட்டப்படி என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்க தயாரா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஆளும் அப்படியே ஃபீல் ஆயிட்டு அவங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. இதுக்காக இப்படி பண்ண, எனக்காக இது நிறுத்திருக்க கூடாதா? என் ஹஸ்பண்டும் என் குழந்தையும் அவனாலதான் இறந்தாங்க. ரோஸ் ஃபென்ஸ் கிளானே இப்ப அழிய போகுது, நான் இதை பண்ணிதான் ஆகணும். ஆனா நம்ம ஆர்ச்சர் அப்பயே அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாரு. இப்ப கூட இதுக்கான தண்டனையை நம்ம சேர்ந்து ஏத்துக்கலாம், நான் கண்டிப்பா உன்னை கைவிட மாட்டேன்னா அவரு சொல்ல, டக்குனு செயலேந்து யாரோ சொல்ல அப்படியே பறந்து வருது. அவங்கள ப்ரொடக்ட் பண்றதுக்காக நம்ம ஆர்ச்சர் முன்னாடி வந்துடுறாரு. முன்னாடி பின்னாடின்னு ரெண்டு பக்கமும் ஏரோச வச்சு அவரை காலி பண்ணிட்டு நம்ம பிரின்ஸ் அவர் ஆளுங்களோட இப்ப அப்படியே அங்க வராரு. நம்ம ஆர்ச்சர் அப்ப கூட அவங்கள ப்ரொடக்ட் பண்ண ட்ரை பண்ண பிரின்ஸும் அவளை உயிரோட பிடிங்க. நம்ம குயானும் கடைசியா நம்ம ஆர்ச்சரை பார்த்து நான் உன்னை நம்புறேன்னு சொல்ல அப்படியே அவங்க கண்ணெல்லாம் நெருப்பா மாறிடுது. அவங்களும் அவங்களோட உண்மையான ஃபார்முக்கு வந்துட்டு அப்படியே மேல பறந்துடுறாங்க. நம்ம ஆர்ச்சரும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே கதறிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஊசியாவே பத்தி எரிய ஆரம்பிச்சிடுது. நம்ம பிரின்ஸ் உடனே நம்ம ஆளுங்க எல்லாரையும் வர சொல்லுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவங்க ஊரே எரிஞ்சிட்டு இருக்கிறத அப்படியே பாக்குறாங்க. அவ கண்ட்ரோலை இழந்துட்டா, நான் உடனே அவளை தடுத்தாகணும்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ அவங்கள தடுத்துடுறாரு. 500 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஏற்பட்ட காயம் ஒண்ணுமும் சரியாகல, இப்ப நீ ஒரிஜினல் ஃபார்ம் எடுத்தா அது நிலைமைய ஒண்ணுமும் மோசமாக்கிடும்னு அவரு சொன்னேன். ஆனா இந்த சிட்டியை பாதுகாப்புன்னு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பிரின்ஸ் எல்லா பக்கமும் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அவரும் ரோஸ் ஃபென்ஸை பிடிக்கிறதுக்கு உடனே ஒரு டீம் அனுப்புங்க, மத்த எல்லாரும் மக்களை போய் ப்ரொடக்ட் பண்ணுங்கன்னு அவரு சொன்னேன். அப்பதான் வானத்துல ஏதோ வித்தியாசமா நடக்குது அவங்க கவனிக்கிறாங்க. நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான உருவம் நம்ம ஹீரோயினோட உண்மையான டோட்டை ஃபார்ம். அதுக்கு முன்னாடி நம்ம ரோஸ் ஃபென்ஸே தூசி மாதிரி இருக்காங்க. அவங்க ஒரு கத்துனதுக்கே அவங்க அப்படியே பிச்சுட்டாங்க இந்த பறந்து போக. அந்த இடத்த விட்டு அவங்க அப்படியே தப்பிச்சு ஓடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க பவுஸை யூஸ் பண்ணி அப்படியே அங்க எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு மொத்தத்தையும் அப்படியே அவங்களுக்குள்ள இழுத்துக்க ஆரம்பிக்க, அது டோட்டை டிவைன் பீஸ்ட் நம்மள ப்ரொடக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்த மக்கள் எல்லாரும் அவங்கள அப்படியே வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம பிரின்ஸும் டோட்டையான்னு சொல்லி அப்படியே வாயு பழந்துட்டு இருக்க. ரோஸ் ஃபென்ஸ் லோட்டஸ் டவரை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. உடனே நம்ம ஆளுங்களை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம குயானும் இப்ப நேரா லோட்டஸ் டவர்ல தான் வந்து விழுறாங்க. நம்ம ஆர்ச்சரும் தடுமாறி இப்ப அங்க வந்துடுறாரு. நான் அவகிட்ட பேசுறேன்னு அவரு சொல்ல, ஆனா இப்ப அவரே குற்றவாளிதான் சொல்லி அவங்க லைட்டா தயங்குறாங்க. அவரும் அவங்க கிட்ட தலை வணங்கி தயவு செஞ்சு எனக்காக இந்த ஒரே ஒரு உதவியை பண்ணுங்க. அவர் ஆளுங்களும் வர வழி இல்லாம அவர் அப்படியே உள்ள அலோவ் பண்ண. அதே நேரத்துல டவரை நோக்கி வந்துட்டு இருக்கிற நம்ம ஜூனியரை தான் காட்டுறாங்க. வழியில ஒரு பாட்டி எப்பத்தி உள்ள மாட்டிக்கிட்ட தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க ஆளும் டக்குன்னு அப்படியே உள்ள பூந்துடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஆர்ச்சரும் குயனை மீட் பண்ண பிரின்ஸ் என்ன கண்டிப்பா சும்மா
சும்மா விட மாட்டாரு. நீங்க இதுக்காக இங்க வந்தீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. ஆளும் என்ன நடந்தாலும் அது நம்ம சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலான்னு நம்ம கிட்ட சொன்னல. உன் குடும்பத்தை கொன்னவங்கள நீ பழி வாங்க நினைச்சதுல தப்பு இல்ல. ஆனா அப்பாவி மக்களை எதுக்காக காயப்படுத்துற? ரோஸ்வென்ச்சோட நெருப்ப சாதாரணமா எதாலையும் அணைக்க முடியாது. உன் கண்ணீருக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்குன்னு அவரு சொல்றாரு. ஆனா அவங்க எனக்கு உணர்ச்சிங்கிற ஒண்ணே இல்ல. நானே நினைச்சாலும் அவங்கள காப்பாத்த முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எல்லாரும் சாக வேண்டியவங்க தான். நான் எனக்கான பழியை தீர்த்துக்கிட்டேன். இனிமே இந்த உலகத்துல நான் உயிர் வாழ்றதுக்கான எந்த ஒரு காரணமும் எனக்கு இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. உங்களை மாதிரி ஒருத்தரை என் வாழ்க்கையில நான் சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பா அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா நம்ம ஒண்ணு சேரலாம். இதுக்காக அடுத்த ஜென்மம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். இப்பவே நம்ம இது எல்லாத்தையும் சரி பண்ணலாம். அப்பதான் மேல இருந்து நம்ம டோட்டாயோட வாய்ஸ் கேக்குது. லோட்டஸ் டவர்க்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருக்க உன் தப்ப நீ ஒத்துக்கிறியா? அப்படியே கட் பண்ணா நம்ம ஜூனியர் ஆர்ச்சரை தான் காட்டுறாங்க. அவரும் அந்த குட்டி பொண்ணை காப்பாத்திடுறாரு. ஆனா அந்த வீடே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இடி ஆரம்பிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் டோட்டை பீஸ்ட் அப்படியே அந்த லோட்டஸ் டவர் கிட்ட வரதுதான் காட்டுறாங்க. நம்ம குயானோ உங்க உதவிக்கு நன்றி. இப்ப நான் என் தண்டனை ஏத்துக்க தயாரா இருக்கேன்னு சொல்றாங்க. நம்ம ஆர்ச்சருக்கு ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு மட்டும் புரியுது. ஆளும் முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாத, நான் எப்போதும் உன் கூடயே தான் இருப்பேன், நம்ம கண்டிப்பா இதை மாத்த முடியுங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்களும் கண்டிப்பா அடுத்த ஜென்மத்துல நம்ம திரும்ப சந்திக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து பறந்து போக அதே நேரத்துல நம்ம ஜூனியரும் அந்த வீட்டை உடைச்சிட்டு அப்படியே மேல வர மாதிரி காட்டுறாங்க. அவருக்கும் இப்ப ரக்க இருக்கு. ஆள் அப்படியே காத்துல பறந்துட்டு இருக்க அதே நேரத்துல நம்ம ரோஸ்வென்ச்சும் அப்படியே நம்ம ஹீரோயினை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோடு முடியுது. உண்மையிலேயே ஒரு வெறித்தனமான எபிசோடு. பல சம்பவங்களை பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம ஆர்ச்சர் தான் பாவம் யான் யானுன்னு கதறிட்டு இருக்காரு. ஆனா அவங்க அவரை கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. நம்ம ஜூனியருக்கு எப்படி ரக்கம் முளைச்சிச்சு? நம்ம ஹீரோயின் ஊசியாவை காப்பாத்தினாங்களா? நம்ம ரோஸ்வென்ச்சோட நிலைமை என்னங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.